நான் ரீசெண்டா ஒரு யூனிகார்னை பெட்டா வச்சிருக்கேன். இது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு, ஆனா உண்மையிலேயே அது உண்மைதான். எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த யூனிகார்னை கிறுக்க விடாதீங்கன்னு. நான் நினைப்பேன், ஏன் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க யூனிகார்ன்ஸ் ரெயின்போஸ்ல எல்லாம் ஓடும்னு? அப்ப ஏன் அது ஸ்கிரிபிள் பண்ண முடியாது, அதாவது கிறுக்க முடியாது? சரி, நான் அவள்கிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு கிரியான் கொடுத்தா என்ன தப்பா போயிரும்? சரி, நான் சொல்றேன் அவ என்ன பண்ணிட்டான்னு. அவ அதை சாப்பிட்டுட்டா. இப்ப என் ஃபேவரட் பிரைட் பிங்க் கலர் கிரியான் என்னோட யூனிகார்னோட வயித்துல போயிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, யூனிகார்ன்ஸுக்கு கிறுக்க தெரியல நான் நினைக்கிறேன். சரி, நான் அவளுக்கு கிறுக்க எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். 1 2 3 4 இந்த பேப்பர்ஸ் போதும். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப 1 scribble, 2 scribbles, 3 4. நான் ஒரு ப்ளூ ஸ்கிரிபிள் பண்ணேன், ஒரு பிங்க் ஸ்கிரிபிள், ஒரு yellow ஸ்கிரிபிள், இல்லைன்னா ஒரு கிரேசி ஸ்கிரிபிள், அதாவது எல்லாமே மிக்ஸ்டு ஸ்கிரிபிள் கூட நான் காட்டினேன். இப்போ நான் ஒரு ப்ளூ என்னோட யூனிகார்ன் கிட்ட நான் கொடுத்தேன். ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? அதுல பாதி அவ சாப்பிட்டுட்டா. கேட்டுக்கோ யூனிகார்ன், நம்ம கிரியான்ஸ் வச்சு வரைவோம், சாப்பிட மாட்டாத. மேபி அவளுக்கு கிரேயான்ஸ பிடிக்க தெரியல. லைக் நான் என் கையால அதை பிடிக்கிறேன். So எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நான் என் யூனிகார்னுக்கு ஸ்கிரிபிள்ஸ் எப்படி பண்ணணும்னு கத்து கொடுத்துட்டேன். நான் ஏன் அதுக்கு ஹோல்ட் பண்ண கத்து கொடுக்க கூடாது அப்படின்னு அதோட கால்கள்ல ஓட்ட பார்த்தேன். எங்க இருக்கும் ஓட்ட, அதுக்குள்ள நான் சொருகி அதை ஸ்கிரிபிள் பண்ண வைக்கலான்னு. அதுல ஒரு ஓட்ட கூட இல்ல. அப்புறம் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதோட முழு பாடியும் செக் பண்ணேன். எதுல ஒரு ஓட்டை இருந்தா நம்ம அதுல சொருகியோ அல்ல மாட்டியோ அதை ஸ்கிரிபிள் பண்ண வைக்கலாம். நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அதை தேடிட்டு இருந்தேன். Where is a hole or where is a place to fix the crayon to teach my unicorn? திருப்பி பாடலாமா? Where is a hole or place to fix my crayon so that I can teach my unicorn scribble? Maybe இதோட தலையில கட்டிட்டா? ஏன்னா யூனிகார்ன் தலையில ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்புனால என்னால எல்லா கிரேயான்ஸையும் ஒண்ணா போட்டு அத கட்டினா என்ன ஆகும்? சரி பாப்போம். 1 2 3 4 5 6. ஓகே, இப்ப இந்த 6 கிரேயான்ஸ் நான் அதை கட்டி விட்டா red, blue, yellow, pink, green, black. Black வேணாம். என்ன கலர் போடலாம் இதுக்கு? Red, yellow, white. White வேணாம், blue, அப்புறம் golden, அப்புறம் silver. Okay, done. இப்ப கட்டி விட்டுட்டோம்.
ஓ வாவ், இது எவ்வளவு அழகா இருக்கு. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கட்டின மறு நிமிஷம் அது ஸ்கிரிபிள் பண்ணல, அதுல இருந்து அப்படியே கலர் தனியா வெளியே வந்து என் மொத்த ரூமையும் கலர் பண்ணிடுச்சு. என்னோட வால்ல, சைலிங்ஸ்ல, லேம்ப்ஸ்ல, டாய்ஸ்ல, புக்ஸ்ல, அப்புறம் ஈவன் ஆன் மை ஃப்ளோர்ல கூட கலர் இருந்துச்சு. அப்புறம் என் ட்ரெஸ்ல கூட தான் யூனிகார்ன் மேலயும் கொஞ்சம் கலர் பட்டுச்சு. அப்புறம் என்னோட வெளியிலயும் கொஞ்சம் பட்டுச்சு. அச்சோ, யார் வந்திருக்கா? யாரு? Nauni, calm down. கீழே வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா ரூம்ல? ஓர்ச்சமா. ஓ யூனிகார்ன், நீ நிறுத்த உன்னோட கலர். ஓ யூனிகார்ன் கலர் நிறுத்த மாட்டேங்குது. யூனிகார்ன், listen to me. ஓ யூனிகார்ன், என் பேச்சு கேளு. உன் கலர் நிப்பாட்டு. ஓ நிப்பாட்ட மாட்டேங்குதே, என்ன பண்ண? ஓ இதுல ஒரு துணி கட்டிடுவோம். இப்ப போலாம். ஐயோ இல்ல திருப்பி கலர் ஒட்டிச்சே. ஐயோ கலர் திருப்பி அங்க ஓட்டை வெளியே வருதே. அச்சோ, என்னோட மதர் வந்து நான் வரலைன்னா இங்க அவங்க மேலே வந்துருவாங்களே. மாமி, என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே வா. ஐயோ அம்மா வேற கத்தினே இருக்காங்களே, இப்ப என்ன பண்ண? யாடி காண்ட் ஸ்டாப். ஓ ஸ்டாப் பண்ண மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்ண? ஓகே வாய், நான் இந்த கலர்ஸ் எங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டா. ஓ கீழே குடி. ஓ அம்மாவே வந்துட்டாங்களே. நான் கதவை மூடிக்கிட்டு அம்மா அவங்க எதுவுமே சொல்றது முன்னாடி, அம்மா நான் இது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நெவர் லெட் யூனிகார்ன் ஸ்கிரிபிள், அதாவது ஒரு யூனிகார்னை கிறுக்க விடாத அப்படின்னு நான் எல்லாரும் சொல்லுவாங்கம்மா. நாங்கம்மா நான் இப்படி பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரேயான் கொடுத்தேன், அதை சாப்பிட்டுச்சு. சரி நான் அடுத்த கிரேயான் கொடுத்தேன், அதுல பாதி சாப்பிட்டுச்சு. அப்புறம் நான் கிரேயான்ஸ் எல்லாத்தையும் அதோட கும்பல மாட்டேன். அப்புறம் அங்க ஸ்பார்க்லிங், அதாவது கலர் தண்ணி வந்து அப்படியே ஸ்பார்க்கலா வெளியே வந்து மொத்த ரூம்லயும் பட்டுருச்சுமா. அம்மா நான் இனி மன்னிச்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ்மா. அப்பதான் ஒரு முடிவு இருந்துச்சு. அப்பா என்ன விலகிற சத்தம் அப்படின்னு என் அம்மா கேட்டாங்களாம். அம்மா வேணாம்மா, என் ரூம்குள்ள போங்க, நானே அதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன் திருப்பி, ப்ளீஸ்மா ப்ளீஸ் அப்படின்னு என் அம்மா கதவை திறந்து பார்த்தா அங்க வந்து என்னோட வால்லையோ, ஃப்ளோர்லயோ, சீலிங்லயோ, லேம்ப்லயோ எங்கேயுமே கலர் இல்ல. ஆனா ஒரு பெரிய ஷீட்ல அந்த எல்லா கலரும் இருந்துச்சு. அப்புறம் என் யூனிகார்ன் மாதிரி இல்ல, திருப்பி பொம்மையா மாறிடுச்சு. அப்புறம் அதோட தலையில தான் அந்த கொம்புல நிறைய கலர் கட்டி இருந்துச்சு. அப்ப என் அம்மா சொன்னாங்க, மோனி நீ பண்ணிருக்கிறது ஒரு மாஸ்டர் பீஸ், இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். குழந்தைங்களா, மாஸ்டர் பீஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது நம்ம ஏதாச்சும் பண்ணாதுல வந்து ரொம்ப 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 அழகான ஒரு பொருளை தான் நம்ம மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.